பிரசங்கி 11வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான வார்த்தை. உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு. பொதுவாகவே இதை யாருமே செய்ய மாட்டார்கள். ஏன்? தண்ணீர் மேல் போட்டால் அந்த ஆகாரம் திரும்ப நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது, உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் என்று. இந்த வார்த்தை என்ன காண்பிக்கிறது? எதை காண்பிக்கிறது? தண்ணீர்கள் மேல் போட்டால் தண்ணீரால் அந்த ஆகாரத்தை அப்படியே நமக்கு திருப்பி தர முடியாது. அதே போலதான்